Hi everyone, in this video we are going to see the acceptance and rejection criteria of concrete. This video will be bilingual in Tamil and English. Who can watch this video? BE Civil Engineering, ME Structural Engineering, ME Building Materials and Construction Management students, then PhD scholars, land promoting agents, buyers and sellers of houses. Anyone can watch this video. ஸோ எப்போ வந்து ஒரு கான்க்ரீட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறோம், ரிஜெக்ட் பண்ணுறோம், எதை பேஸ் பண்ணி அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் வி கோ டீப் இன் டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ, we should know some basics of concrete. That is, what is meant by characteristic strength, what is meant by target mean strength, what is the acceptance and rejection criteria mentioned in IS code. So these are all the basics. What is meant by compressive strength of concrete? ஒரு கான்க்ரீட்டோடைய கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு 150 by 150 by 150 mm கியூப், அதாவது கான்க்ரீட் கியூப் வந்து 28 நாள் கழித்து, கேஸ்ட் பண்ணதுலேருந்து 28 நாள் கழித்து ஒரு கம்ப்ரெசிவ் டெஸ்டிங் மிஷினில் வச்சு டெஸ்ட் பண்ணி வரக்கூடிய லோட் டிவைடட் பை ஏரியா, அதாவது ஏரியா ஈக்குவல் டு 150 mm by 150 mm, அதான் வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட். இந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட்டை வந்து IS 456 வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கிறாங்க. M10 கிரேட், M20 கிரேட், M25, M35, M40, M45, M50, M55, it goes up to M100. There in M20, 20 means its characteristic strength. Here the confidence level is 95%. அப்படின்னா என்ன? கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தோட கான்ஃபிடன்ஸ் லெவல் 95%னா என்ன? இப்போ நம்ம 100 கியூப் டெஸ்ட் பண்ணுறோம் வைங்க. இஃப் யூ டெஸ்ட் 100 cubes, only 5 cubes can be less than the characteristic compressive strength. இதான் வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல். 50 cubes டெஸ்ட் பண்ணால் only 2.5 cubes can be less than characteristic strength. 30 cubes test பண்ணா only 1 cube can be less than characteristic strength. So code is telling that you have to test 30 samples to come to a conclusion what is the characteristic strength of a 30 specimens. So another point you should remember before reading IS 456, that one sample is equal to 3 specimens. அதாவது IS 456 வந்து கொடுத்துருக்கிற சாம்பிள் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே 3 ஸ்பெசிமனை குறிக்கும். அதாவது 3 150 by 150 by 150 mm கியூப்ஸோடைய கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை குறிக்கும், அதனுடைய ஆவரேஜ். ஸோ அதனால் நம்ம கோடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தும் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அதனுடைய மீன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும், அதாவது இண்டிவிஜுவல் ஸ்பெசிமென் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும், 3 ஸ்பெசிமென்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 க்ரைட்டீரியா கொடுக்குறாங்க டு கம் டு எ கன்க்ளூஷன் அபவுட் த கிரேட். நம்ம வந்து 30 சாம்பிள் வந்து டெஸ்ட் பண்ணி அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனையோ கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தையோ கண்டுபிடிக்க முடியாது. வி cannot test 30 specimens in a field to come to a conclusion that what is the characteristic strength of a concrete. So we will test only 3 cubes. So code is telling that to achieve the confidence level of 95% in laboratory, you have to achieve a strength of 26 MPa. Then only your confidence level is 95%. நாம் டெஸ்ட் பண்ணுறது ஒன்லி 3 cubes தான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம 100 cube டெஸ்ட் பண்ணாலும் அதில் 5 ஸ்பெசிமென் தான் வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால கோட் வந்து ஒரு ஹையர் டார்கெட் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த். ஸோ கோட் இஸ் ஸ்பெசிஃபைங் எ ஹையர் ஸ்ட்ரென்த் டு அச்சீவ் த 95% கான்ஃபிடன்ஸ் லெவல். For example, M20 grade of concrete, your target mean strength is 26 MPa. So that is FCK,
the f dash of ck is the target mean strength in MPa, that is equal to characteristic strength in MPa plus 1.65 into S. S is the standard deviation. Code is also giving an information about assumed standard deviation for different grades of concrete. வேறு கான்க்ரீட் கிரேட்ஸ் ஆஃப் கான்க்ரீட்டுக்கு கோட்ஸ் வந்து அதாவது IS 456 2013 இந்த மிக்ஸ் டிசைன் கோட் எல்லாமே வந்து அசியூம்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கொடுக்குது. ஸோ in field you need not achieve the 95% confidence level, you have to achieve 75% confidence level. Therefore the target mean strength is reduced to f dash of ck, that is target that is the strength to be achieved, that is equal to characteristic strength plus 0.825 plus into standard deviation, fck plus 0.825 into standard deviation or fck plus 3 MPa. If your target mean strength, if your characteristic strength is 20 MPa, your acceptance criteria at the field may be fck plus 0.825 into standard deviation 4 MPa, that is equal to 23.5 MPa, or fck plus 3 MPa, that is 20 plus 3 is equal to 23 MPa. Based on these two criteria, which one is higher? fck plus 0.825 into standard deviation is higher side, so that is 23.5 MPa. So we have to select that 23.5 MPa as acceptance criteria. If you test one sample, if it is achieving less than 23.5 MPa, what you have to do? Again, code is giving one more information that 4 consecutive non-overlapping samples should not be less than the acceptance criteria, that is fck plus 0.825 into standard deviation. Then 4 non-overlapping கன்சிக்யூட்டிவ்னா ஒரு சாம்பிள் தொடர்ந்து அடுத்த சாம்பிள் அதுக்கடுத்த சாம்பிள், அதாவது பேஸ்ட் ஆன் த டைம். அதாவது இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய யூனிட் ஒரு ஸ்லாப் வந்து கேஸ்ட் பண்ணுறோம்னா டுடே வி மே கேஸ்ட் சம் போர்ஷன் ஆஃப் த சம் 1/4 portion of the slab, next day half the portion of the slab, next day means 3/4 portion, and in the 4th day we will complete it. So this is a 4 days process. On the first day we may collected one sample, that is 3 specimens. Second day another 3 specimens, that is 1 sample. Another day 3 specimens, 1 sample. Another day 3 specimens, 1 sample, assuming that 1 batching. So it is just an assumption. So 4 நாள் நம்ம வந்து கேஸ்டிங் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சாம்பிள், அதாவது 3 ஸ்பெசிமென்ஸ் நம்ம எடுக்கிறோம். இந்த 4 நாளும் கலெக்ட் பண்ணது மொத்தம் 12 ஸ்பெசிமென். இந்த கன்சிக்யூட்டிவ் சாம்பிள்ஸ் மேபி நம்ம வந்து ஒர்க் வந்து கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கிறோம். இந்த கண்டினியூஸாக எடுத்த இந்த 4 சாம்பிள்ஸோடைய ஆவரேஜ் வந்து லெஸ் தேன் 23.5 MPa இருந்துச்சுன்னா அது வந்து காங்க்ரீட் வந்து சப்ஜெக்டட் டு ஃபெயிலியர். ஸோ இல்லை நான் வந்து ஒரு சின்ன பீம் மட்டும்தான் கேஸ்ட் பண்ணுறேன், அது என்னோட 1 day ஒர்க், அப்போ நான் ஒரு சாம்பிள் தான் கேஸ்ட் பண்ணுறேன். ஐம் கோயிங் டு கேஸ்ட் ஒன்லி 1 beam and I'm going to take only 1 sample out of it. So what will be the acceptance criteria? fck plus 4 MPa. அதாவது 4 கன்சிக்யூட்டிவ் சாம்பிள்ஸுக்கு குறைவாக சாம்பிள்ஸ் எடுக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு சாம்பிள், அதாவது ஒரு சாம்பிள்லேருந்து 4 சாம்பிள் வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா நம்மளுடைய அந்த அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா வந்து fck ப்ளஸ் 4 MPa, அதாவது 24 MPa. அது இந்த ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. 4 நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் சாம்பிள்ஸ், லெஸ் தேன் 4 நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் சாம்பிள்ஸ். ரெண்டுக்குமே இண்டிவிஜுவல் ஸ்பெசிமென் ஸ்ட்ரென்த்துக்கும் லிமிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. fck -3, அதாவது 20 - 3 இண்டிவிஜுவல் ஸ்பெசிமென்ஸ், அதாவது
12 ஸ்பெசிமனும் 17 MPAக்கு மேலே ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஒருவேளை நம்ம 4 அதாவது 4 நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் ஸ்பெசிமென்ஸ் எடுக்காத பட்சத்தில் FCK -2 MPA, அதாவது இண்டிவிஜுவல் ஸ்பெசிமென் ஸ்ட்ரென்த் ஷுட் பி அபவ் 18 MPA. ஸோ திஸ் இஸ் த அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் க்ரைட்டீரியா. ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நான் ஓவர்லாப்பிங் அப்படின்னா ஒரே நாளில் வந்து நம்ம வந்து 3 சாம்பிள் எடுக்கிறோம்னா ஒரே ஒரு பேட்சிங், அதாவது ஒரு மிக்ஸ் போட்டு அதை வந்து இங்கே வந்து நம்ம டம்ப் பண்ணியாச்சு. அப்போ அதுலேருந்து எடுக்கக்கூடியது ஒரு சாம்பிள், அதில் வந்து 3 ஸ்பெசிமென்ஸ் இருக்கும். அடுத்த பேட்சிங்கில் போடக்கூடியது வந்து ஒரு சாம்பிள், அதில் 3 ஸ்பெசிமென்ஸ் இருக்கும். இதில் வந்து பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஓவர்லேப் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க நான் ஓவர்லேப்பிங். ஒரு 2 சாம்பிள் எடுக்கிறோம், 2 சாம்பிளில் இருக்கிற ஸ்பெசிமென்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி ஆவரேஜ் எடுத்தாச்சுன்னா சம்டைம்ஸ் இட் மே பாஸ். ஸோ இதுதான் வந்து நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் ஸ்பெசிமென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் க்ரைட்டீரியா ஆஃப் கான்க்ரீட். இப்போது அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவில் பாஸ் ஆகலை, என்ன பண்ணணும்? கோர் டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி NDT டெஸ்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி UPV டெஸ்ட் பண்ணியிருக்கணும். UPV டெஸ்ட் பண்ணி அதில் வந்து உள்ள இன்னர் கிராக்ஸ், அதாவது ஹெல்த் ஆஃப் த கான்க்ரீட், how good it is, whether there is any existence of flaws, cracks, you have to identify, you have to find it with the UPV, ultrasonic pulse velocity equipment. Then you have to do a rebound hammer test. Rebound hammer test உடைய அந்த வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம், ±25%. ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தோட அதிகமாகவும் வரலாம், குறைவாகவும் வரலாம். அதை வச்சு ஒரு டென்டேட்டிவ் கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம வர முடியும். ஒரு சாலிட் ஆர் கான்க்ரீட் கன்க்ளூஷனுக்கு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கண்டிப்பாக கோட் வந்து அக்செப்ட் பண்ணுது. நம்ம வந்து ரீபவுண்ட் ஹேமர் யூஸ் பண்ணி ஒரு அசஸ் பண்ணிக்கலாம், அதாவது குவாலிட்டி ஆஃப் கான்க்ரீட் எப்படி இருக்குன்னு நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அடுத்தது இந்த UPV பண்ணதுக்கப்புறம், NDT பண்ணதுக்கப்புறம், அதாவது ரீபவுண்ட் ஹேமர் பண்ணதுக்கப்புறம் கோர் டெஸ்ட் எடுக்கணும். இந்த கோர் டெஸ்ட், அதாவது கோர் 100 mm, 150 mm அல்லது 75 mm கோர் வந்து ட்ரில் பண்ணி அந்த கோரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதனுடைய டாப் இர்ரெகுலர் ஷேப்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதுக்கு மேலே கேப்பிங் பண்ணி அதை வந்து கம்ப்ரெஷன் மிஷினில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா அதனுடைய இந்த கோரோடைய ஸ்ட்ரென்த் வந்து 3 கோர் எடுத்தோம்னா அதனுடைய ஆவரேஜ் வந்து 0.85 FCK விட அதிகமாக இருக்கணும். இந்த கோர் சாம்பிள் ஸ்ட்ரென்த் ஷுட் பி அபவ் 0.85 FCK and individual strength should be above 0.75 FCK. So this is the acceptance and rejection criteria of concrete. Hope you enjoyed my lecture. Thank you.